எபிசோட் 1ல ஃபர்ஸ்ட் டாக்டர் ரவியை காட்டுறாங்க. அவர் வந்து ஆர்டி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வராரு. உள்ள வந்து உடனே ஒரு நர்ஸ் பாக்குறாரு. அந்த நர்ஸ் வந்துட்டு அவங்களை பார்த்துட்டு, உன்னை நான் எங்கேயோ பாத்துக்கனே, நீங்க பாரி தானே அப்படின்னு. அம்மா என் பேரு டாக்டர் ரவி அப்படிங்கிறாங்க. உடனே உங்க வைஃப் அனிதா தானே? அம்மா அனிதா இல்லம்மா பாரதி அப்படின்னு சொல்றாரு. உடனே ஓ அப்படியா அப்படின்னு எனக்கு கிளம்பி போயிட்டாங்க. இவர் நேரா சிஓ ரூமுக்கு போறாரு. சிஓ ரூமுக்கு உள்ள போயிட்டு பார்த்தா மானசா இருக்காங்க. இதை பார்த்து இவர் ஷாக் ஆயிடாரு. இவர் அர்ஜுன் நினைச்சிட்டு உள்ள போயிட்டாரு. மானசா இவர்கிட்ட ரொம்ப திமிரா பேசுறாங்க. கதை தட்டிட்டு வரணும்னு தெரியாதா, நீ பாட்டு உள்ள வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸ் கூப்பிட்டு முதல்ல ஹாஸ்பிட்டல் படிச்சு வெளியில போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவரும் ஓ மானசாவா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாரு. நேரா சீஃப் டாக்டர் ரூமுக்கு போறாங்க. அங்க பார்த்தா டாக்டர் ரவி மேம் இல்ல, அதுக்கு பதிலா டாக்டர் ஷரணி அந்த சீஃப் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு போறாங்க. சரி அப்ப நம்ம இன்டர்ன்ஸ் ரூமுக்கு போவோம், அங்கேயாச்சும் யாரையாவது மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்டர்ன்ஸ் ரூமுக்கு வந்தா அங்க எல்லாமே புதுசா இருக்காங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி வெளியே போலாம்னு நினைக்கும் போது கரெக்டா ராக்கி மீட் பண்ணிடுறாங்க. இப்ப ராக்கி சீனியர் டாக்டரா இருக்காரு. உடனே வந்துட்டு ராக்கி கிட்ட என்னாச்சுடா யாருமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு பார்த்துட்டு தானே எனக்கு உயிரே வந்துச்சு. சரி வா என்னாச்சு அப்படின்னு நம்ம உட்காந்து பேசலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கேன்டீனுக்கு போய் டீ குடிச்சிட்டு பேசுறாங்க. அப்ப வந்து அர்ஜுனுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னே ராக்கி ஒருத்தரையா பத்தி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து அர்ஜுனா சிஓ இருந்தான். அப்புறம் அந்த பிரான்ச்சைசி பீப்புளுக்கு சொல்லி சொன்னது மாதிரி அவன் என்ன பண்ணிட்டானா ரீனா ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான். இப்ப எங்கேயோ படிக்க போயிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவன் எதுக்கு படிக்க போனானே தெரியல. ஏன்னா சிஓ ஆனதுக்கு அப்புறம் இப்ப போய் அரியர்ஸ் கிளியர் பண்றதுக்காக காலேஜ்ல போய் உட்கார்ந்திருக்கான். காலேஜ்ல அவன் யார் டிஸ்டர்ப் பண்றாங்க நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அங்க பாத்தீங்கன்னா அர்ஜுனோட ஃப்ரெண்ட் புதுசா வினோதன் ஒருத்தர் கிடைச்சிருக்காரு. அர்ஜுன் வந்து அங்க படிக்கிறதுக்காக கிளாஸ் ரூம் வந்து அங்க உட்கார்ந்திருக்காரு. சோ இதான் காட்டுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ரதிமா பத்தி கேக்குறாங்க. ரதிமா பத்தி கேட்டோன்னே ரதிமா வந்து இப்போ வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கவுன்சிலிங் எடுத்துருக்காங்க போல இருக்கு. இங்க ரதிமா வந்து கவுன்சிலிங் எடுத்துக்கிற சீன்ஸை காட்டுறாங்க. அந்த சைக்கியாட்ரிஸ்ட் வந்து சொல்றாங்க ஒரு டைமண்ட் ஆகுது, ஒரு டைமண்ட் கட் பண்ண முடியும். சோ நீங்க இப்படி நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிறதுக்கு பதிலா உங்களோட நிலைமைக்கு காரணமான ரீனா விஜய் கிட்டே நீங்க பேசி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இல்லங்க அவங்களுக்கு நான் பண்ணது பெரிய தப்பு. ஏன்னா வந்து சின்ன வயசுலயே வந்து விஜய் வந்து கூட அவங்களுக்கு அஃபேர் ஆகி ஒரு குழந்தையை பெற்று அந்த குழந்தைய ஒரு அனாதாசிரமத்தில் விட்டுட்டு விஜய் கிட்ட அந்த குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்பாக்கும் பொண்ணுக்கும் அது பெரிய லாஸ். அதனால என்னால திருப்பி இப்போ போய் அவங்க கிட்ட மன்னிப்புலாம் கேட்க முடியாது. நானும் ஒரு வாட்டியும் சரியாயிடும் நினைச்சு வரேன். ஆனா சரியாகவே மாட்டேங்குது. 5th செஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரதிமா வந்து அந்த சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மத்த பேர் பத்தி எல்லாமே வந்து ரவி வந்து ராக்கி கிட்ட கேட்கறாங்க. கேட்டதுக்கு குணா வந்து அவரோட ஊன கட்டி வெளியே போயிட்டான். தேஜு வந்து தேஜுக்கும் மனசுக்கும் சுத்தமா ஆகாது. மனசா வந்த உடனே தேஜு வெளியே போலாம் நின்னா. அதுக்கு முன்னாடி மனசா வந்து தேஜு டெர்மினேட் பண்ணிட்டான். இப்போ ஏதோ படிக்க போயிட்டான். அப்புறம் நவீன் வந்து மனசா கிட்ட ஒர்க் பண்ண முடியாதுன்னு போயிட்டான். கிரண் நிலோஃபர் அமையா கமல் எல்லாருமே வந்து மனசை தூக்கிட்டா அப்படின்னு உடனே ரவி வந்து சிரிக்கிறாரு. வேலை தெரிஞ்ச எல்லாரையும் வெளியே போட்டுட்டு வேலை தெரியாத உன்ன மட்டும் வச்சிருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசா பார்த்து பயங்கரமா சிரிக்கிறாரு ரவி. இப்ப கதையோட மெயின் ஹீரோயின் ரீனா பத்தி கேட்கிறாரு. அப்ப வந்துட்டு ராக்கி சொல்றாரு ஆமா ரீனா இப்ப பெங்களூர்ல இருக்கான்னு சொல்றாங்க. ரீனாக்கு வந்து அந்த பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் அவளுக்கு மல்டிபிள் சர்ஜரிஸ் பண்ணாங்க. மல்டிபிள் சர்ஜரிஸ் பண்ணி அவன் கோமால இருந்து ரெக்கவர் ஆனா. அதே நேரத்தில் அவளுக்கு அந்த மல்டிபிள் சர்ஜரிஸ்ல ஒரு சர்ஜரி டாக்டர் விஜய் பெர்ஃபார்ம் பண்ணாரு. அந்த டைம்ல அவர் மேல நிறைய லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. அவர் வந்து சர்ஜரி எதுவும் பண்ணக்கூடாது. அதை தாண்டி அவர் பண்ணதுனால அவருக்கு போலீஸ் அவரை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ரீனா ரெக்கவர் ஆகிட்டு இருக்கும்போது அவர் இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு அவ ஆசைப்பட்ட மாதிரி அவளை ரொம்ப தூரமா கூட்டிட்டு போயிட்டாரு. பெங்களூர்ல இருக்கான்னு யாரோ சொல்லி தெரியுமே தவிர அவகிட்ட அவ இப்ப இங்க யார் கூடயும் பேசுறது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இப்போ வந்து விஜயையும் ரீனாவையும் காட்டுறாங்க. இங்க வீட்டுல விஜய் வந்து குக் பண்ணிட்டு இருக்காரு. ரீனா மேல தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஏதோ கீழே இருந்து ஒரே சத்தம் கேக்குது. விஜய் வந்து பயந்துட்டே மேல வந்து ரீனான்னு கூப்பிடுறாரு. ரீனா எதுவுமே பேசல. உடனே டோரை திறந்துட்டு உள்ள போறாரு. உள்ள போனா ரீனா சரத்து பார்த்துட்டு இப்படி நிக்கிறாங்க. விஜய் வந்து ரொம்ப பயந்துட்டாரு. ரீனாமான்னு சொல்றாரு. அப்ப ரீனா சொல்றாங்க பயந்துட்டீங்களா, இந்த மண்டையில அடிப்பட்ட எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சி எல்லாம் மறக்கதான் வேணுமா அப்படின்னு சொல்லி ரீனா கேட்டுட்டு பயங்கரமா சிரிக்கிறாங்க. உடனே ஏற்கனவே பைத்தியம் உனக்கு பிடிச்சிருச்சுமா, உனக்கு மறந்துச்சான்னு மட்டும் தான் நான் கவலைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் ரீனாவை டீஸ் பண்றாங்க. அவ்வளவு பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸா இருந்தது ரெண்டு பேருக்கும். விஜய் வந்து சொல்றாரு ஒரு நாளாவது அப்பாக்கு எந்திரிச்சு வந்து பெட் காஃபி போட்டு கொடுத்தா அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுவேன். சரி இப்ப குளிச்சுட்டு வந்து கீழே வந்து சாப்பிடணும். அப்பா நீ பிரேக்ஃபாஸ்ட் வந்து மேல கொண்டு கொடுத்துருங்க அப்படின்னு முதல்ல குளி அப்புறம் பிரஷ் பண்ணி அப்பதான் உனக்கு சாப்பாடுன்னு சொல்லிட்டு விஜய் வந்து போயிடுறாரு. ரீனாவும் சிரிக்கிட்டே நிக்கிறாங்க. இப்போ ராக்கி வந்துட்டு நீங்க இங்க என்ன ஜாயின் பண்ணாதீங்களான்னு சொல்லிட்டு ரவி கிட்ட கேட்கறாங்க. ஏய் மானத கீழே எவனா அந்த கூமுட்டையாவது ஒர்க் பண்ணுவானா, நான் என்னோட வீசா ரினிவலுக்காக வந்தேன், நான் போய் முதல்ல அர்ஜுன் மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இங்க ரீனாவும் விஜய் நியூ ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றது காட்டுறாங்க. அப்ப உள்ள வரும்போது விஜய் வந்து ரீனா கிட்ட சொல்றாரு எந்த ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதமா, எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அப்பா கிட்ட ஓடி வந்துருமா அப்படி இப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து அனுப்புறாரு. இங்க உள்ள வந்து ரீனா ரூமுக்கு வந்துட்டு பேஷன்ஸ் வர சொல்லும்போது அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க மீட் பண்றாங்க. அந்த ஃப்ரெண்டும் டாக்டர் தான் வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலே புதுசா ஒரு பையன் இருக்கானே கதிர்னு டாலா ஸ்மார்ட்டா இருக்கானே அவனுக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணு புது இடத்துக்கு வந்துச்சுன்னா புது பாய் ஃப்ரெண்ட் பிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்துட்டு இவங்க சொல்றாங்க சரி அதெல்லாம் நேச்சுரலா நடக்கணும், நம்மளா போய் இந்த பாய் ஃப்ரெண்ட் பிடிக்க கூடாதுன்னு ரீனா சொல்லிட்டு நீ போய் எனக்கு வேலை இருக்கு அனுப்பி விட்டுறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அர்ஜுன் மீட் பண்றதுக்கு ரவி வந்திருக்காரு. ரவி பயங்கரமா சிரிக்கிறாரு. நீ எல்லாம் என்னடா யூனிஃபார்ம் போட்டு காலேஜ்ல உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்களோட பழைய கிளாஸ்மேட் விக்ருத்தின்னு ஒரு பொண்ணு வராங்க. அதை பார்த்துட்டு விக்ருத்தியா அப்படின்னு சொல்லி பயங்கரமா டீஸ் பண்ணும்போது அந்த விக்ருதி சொல்றாங்க நான் இப்ப இந்த காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்கேன் அப்படின்னு. போய் உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு, விக்ருதி சொல்லி கொடுத்தா நீ பாஸ் பண்ணணுமா, இவன் இங்கிலீஷ்லாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து பயங்கரமா டீஸ் பண்ணாரு. அப்ப அர்ஜுன் சொல்றாரு நான் லைஃப் தொலைச்ச இடத்துலயே தேடணும்னு சொல்லி இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து ரீனா பத்தி கேட்கறாங்க. ரவி அதுக்கு சொல்றாரு முதல் விஷயத்துல நான் தப்பு பண்ணேன், ரீனாவோட அம்மாவோட டீடைல்ஸ் நான் எல்லாரும் சொன்னேன், அதனால அவ கோவப்பட்டு அதுல நியாயம் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் அவங்க அப்பா பத்தி நான் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அவங்க அப்பா பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொன்னது ரதிமா, அதனாலதான் நான் சொல்லாம இருந்தேன். சோ இனிமே நான் அவளை தேடி போக மாட்டேன், அவளா என்கிட்ட வந்து எப்ப பேசுறாளோ அப்ப பேசிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரீனா வந்து அந்த கதிர்க்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு ஹாய் கதிர் அப்படின்னு மெசேஜ் டைப் பண்ணிட்டு அதை டெலீட் பண்றாங்க. அதோட ரீனா அர்ஜுன் ரதிமா 3 பேரும் க்ளோஸ் அப் ஷாட் வச்சு இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.